ஹாய் கைஸ், நான் தாங்க ஹுசேன். ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈகோவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஈகோவை மற்றவங்க மேலே தான் நம்ம அதிகமாக காட்டுறோம். பட் அந்த ஈகோவை நம்மளுடைய ஒர்க் மேலேயும் நம்மளுடைய எஜுகேஷன் மேலேயும் அதிகமாக காட்டினோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் நல்ல ஒரு க்ரோத்தோட நம்ம லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது ஒன்றுமே இருக்காது. பட் ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணோன்ற இந்த ஒரு பேட் மைண்ட் செட்டை எரர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஈகோ எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் மேலே காட்டணும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஈகோவை நிறைய பேர் சேலரி மேலே காட்டுறாங்க. இட்ஸ் வெரி ராங். ஈகோவை எப்பவுமே சேலரி மேலே காட்டவே கூடாது. அண்ட் சேலரி மேலே எப்பவுமே ஈகோவை காட்டவே கூடாது. இது இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறது இட்ஸ் பெட்டர். கண்டிப்பாக அதை ஈஸியாக விட முடியாது. எதனாலனா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன் நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணிடணும். இவங்களுக்கு தெரியாத விஷயத்த அவங்க முன்னாடி நம்ம அதை பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்குல்ல, அது இருக்கவே கூடாது நம்மகிட்ட. இவனால தான் இந்த விஷயத்தையும் நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற ஈகோ வந்துடும். நம்ம அந்த விஷயத்தை போய் கற்றுக்கணும். இவன் அதை பண்ணுறானே, இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணோன்னா அது ஒரு ஈகோ. இந்த விஷயத்தை பற்றிலாம் இவன் தெளிவாக சொல்கிறானே, இதை நம்ம கற்றுக்கிட்டு இவனை விட அதிகமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுவும் ஒரு ஈகோ தான். விஷயத்தை ப்ராப்பராக நம்மளாக ஓனாக போயிட்டு சர்ச் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சம் பர்சன் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் வெரி ஷாக்கிங் டு யூ. எதனாலனா பரவாயில்ல, இவன் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கானே, இவனாகவே இதை பற்றி கற்றுக்கிறானே அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, இவன் இதை பற்றிலாம் இவன் எனக்காகலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான், இதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும், இவன் முன்னாடி நம்ம இருந்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஈகோ நம்ம சுத்தமாக எவங்கிட்டையுமே காட்டக்கூடாது. அவங்கக்கிட்ட ஈகோவை நம்ம காட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய திட்டுவோம், நிறைய கத்துவோம், தேவையில்லாத நிறைய விஷயம் பேசுவோம். இந்த ஈகோ வெளியே போய் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஈகோவோட இந்த ஒரு டென்ஷன் மைண்டே மூவ் ஆகிட்டே இருக்கும் உள்ள. இப்போ வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் பேசுகிறோம், அங்கே போய் பேசும்போதும் அங்கே எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணமோ அதே சேம் தான் இங்கேயும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்கிட்ட எப்பவுமே நம்ம கோவப்படக்கூடாது, ஈகோவும் காட்டக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ரிலாக்ஸாக போயிடணும். ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது என்னோடய மிஸ்டேக் தான், நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேசிட்டு போகணும். வெளியே நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ இந்த ஈகோவை பற்றி எதுக்காக சொல்கிறேன்னா, ஈகோ இல்லை அப்படின்னா நல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும் நம்மகிட்ட, அண்ட் நல்ல ஒரு மெச்சூரான மைண்ட் செட் இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடவே இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ஈகோவை பற்றி ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு நடந்த சம் இன்சிடெண்ட்டை உங்கள்கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹுசேன். பாய்.